புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு நிஃப்டி 50 ஓப்பன் ஆகும்போது 23,904 ஓப்பன் ஆயிருந்தது. ஹை வந்துட்டு 23,990, லோ 23,807. சந்தை முடியும் போது நிஃப்டி 50 126 புள்ளிகள் இறங்கி 23,869 முடிஞ்சிருந்துச்சு. நிஃப்டியில இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்குகளோட எண்ணிக்கை வந்து 3,387. அட்வான்ஸ் ஸ்டாக்குகளோட எண்ணிக்கை 1,155. டிக்ளைன் ஸ்டாக்குகளோட எண்ணிக்கை 2,101. அன்சேஞ்ச் வந்துட்டு 131. 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை 63. 52 வார லோவ தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை 55. அப்பர் சர்க்கியூட் பங்குகளோட எண்ணிக்கை 78. லோவர் சர்க்கியூட் பங்குகளோட எண்ணிக்கை 86. பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்சி வந்துட்டு இன்னைக்கு 363 புள்ளிகள் இறக்கத்தோடு 76,391 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட்ல கோல்டு 1.4% இறங்கி 1,44,166 வர்த்தகமாகிட்டு இருக்கு. சில்வர் வந்து 1.9% இறங்கி 2,22,675 வர்த்தகமாகிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் 3.51% ஏற்றத்துல 8,705 அப்படின்னு வர்த்தகமாகிட்டு வருது. இன்னைக்கு ஏன் சந்தை இறங்க முகத்துல இருந்துச்சு அப்படிங்கறத நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். கடந்த வெள்ளிக்கிழமையில இருந்து சந்தை வந்து இறங்கு முகத்துல தான் இருந்துட்டு வருது. இந்த நேரத்துல முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம்? ஏன் சார் இந்த இறங்கு முகம் இப்படி இருக்கு? வணக்கம் நிவேதா, நீங்க சொன்னது கரெக்ட். போன வெள்ளி என்று சந்தை 24, நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா 24,334. அந்த 24,334 இருந்து தொடர்ந்து இப்ப இந்த வார துவக்கத்துல இருந்து இறக்கத்துல தான் இப்ப 23,870 கிட்ட வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 450 புள்ளிகளுக்கு மேல் வந்து இறங்கி இருக்குன்னு சொல்லலாம். சோ நிச்சயமா வந்து ஒரு 2% இறக்கம்ங்கிறது ரீசனபிள் ஃபால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் இதோட நிக்குமா, இதற்கு மேல இறங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வார துவக்கத்துல முதல் 2 நாட்கள் சந்தை இறங்கினால் கூட அது வந்து குறியீட்டில் மட்டும்தான் அதனுடைய தாக்கம் இருந்தது. மார்க்கெட்ல இல்ல. மத்த இண்டிசஸ்லயோ நிப்டி 500 மாதிரி பெரிய பறந்து விரிந்த இண்டிசஸ்ல எதுலயும் இல்ல. குறியீட்டில் உள்ள பங்குகள், வங்கித்துறை சார்ந்த பங்குகள் இந்த மாதிரி தான் இறங்கிட்டு இருந்தது. பட் நேற்றும் இன்றையும் நிலைமை வேறு, கொஞ்சம் பரவலாக இருக்குங்கிறத பாக்குறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு பார்த்தா நேற்றுமே சரி இன்னைக்கும் சரி அட்வான்ஸை விட டிக்ளைன் 2 மடங்கு இருக்கு. நேற்றும் அப்படிதான் இருந்தது. ஒட்டுமொத்த தேசிய பங்கு சந்தையினுடைய தரவுகளை எடுத்து பார்த்தோம்னா 52 வீக் ஹை ஸ்லைட்டா ஹையா இருக்கு. அப்பர் சர்க்கியூட்டோட லோயர் சர்க்கியூட் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ சோ ஒரு டர்ன் அரவுண்ட் இருக்கிறத பாக்குறோம். இது நிச்சயமா ஒரு முதலீட்டிற்கான வாய்ப்பாக இருக்கலாம் தான் எனக்கு தோன்றுகிறது. அட்லீஸ்ட் முன்னணி பங்குகள், குறியீட்டில் உள்ள பங்குகள் எல்லாமே மேஜரா கரெக்ஷன் ஆயிருக்கதை இந்த வாரம் பார்த்திருக்கோம். சோ அந்த அடிப்படையில ஒரு முதலீட்டை துவங்குவதற்கு, இதுவரைக்கும் முதலீடு செய்யாதவர்கள் முதலீட்டை துவங்குவதற்கும், ஏற்கனவே செய்தவர்கள் இதை வந்து சராசரியாக ஆவரேஜ் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, அதற்கான ஒரு காலகட்டமாக பார்க்கிறேன். குறைந்தபட்சம் முன்னணி குறியீட்டில் உள்ள பங்குகளை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பங்குகளுடைய காலாண்டு முடிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நிறைய பங்குகளுடைய முடிவுகள் வந்துருச்சு. அதனுடைய விளைவுகள் எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. நிச்சயமா அது ஒரு இதா பாக்குறேன். இது முதலாவது. 2வது, எதனால இறங்குதுன்னு கேட்டீங்க, அதுவும் ஒரு கவனம். நம்ம ஆவரேஜ் பண்ணையில வாங்கல, அதை கொஞ்சம் கவனம், அந்த ரிஸ்க கவனத்துல வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும். என்ன ரிஸ்க் அப்படின்னா, இப்போ 1-2 நாட்களாக போர் வந்து அப்படியே இன்னும் விரிவடைந்து அந்த சிக்கல் வந்து விரிவடைந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம வந்து ஹார்மூஸ் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த பக்கம். இப்ப மீண்டும் பழைய பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஹவுதீஸ் அவங்க நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறிப்பாக ஹவுதீஸ் வந்து சவுதி அரேபியாவோட 2 கப்பல்களை வந்து தாக்கி இருக்கதா தகவல் வெளியா இருக்கிறது. ரெட்சி பிரச்சனை திரும்ப தலை தூக்கி இருக்கிறது. ரெட்சி பிரச்சனை முன்பு இருந்தது இல்லையா, அது மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது. ஆக நமக்கு பெரும்பாலான எண்ணெய் வந்து ரெட்சி ரூட்லயோ ஹார்மூஸ் ஜலத்திலயோ வருதப்ப ரெண்டையுமே பிளாக் பண்றாங்க. அப்ப இது நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் $90 தாண்டி இருக்கிறது. பிரெண்ட் க்ரூட் கிட்டத்தட்ட 100க்கு அருகாமையில் இருக்கு. பிரெண்ட் க்ரூட் 98 தாண்டி 99 கிட்ட இப்ப போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சோ அதனுடைய தாக்கம் தான் இன்று சந்தையில் வந்து சர்வதேச சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான் இருந்தது. ஜப்பானிய பங்கு சந்தை மட்டும் ஒரு சிறு ஏற்றத்துல, ஷாங்காய் சிறு ஏற்றத்துல. இதை தாண்டி பார்த்தால் பெரும்பாலான முன்னணி ஐரோப்பிய, ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாம் இறக்கத்தில். அமெரிக்க பங்கு சந்தை எடுத்துக்கிட்டாலுமே அங்க வந்து முன்பேற வணிகம், அந்த ஊக வணிகத்தினுடைய குறியீடுகள் எல்லாமே பார்த்தால் இன்னைக்கு வந்து துவக்கம் சற்று இறக்கத்தில் இருக்கும் என்றுதான் காட்டுகிறது. பெரிய வீழ்ச்சின்னு சொல்ல மாட்டேன், பட் சைட்வேஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கறத இதோட சேர்ந்து அமெரிக்க டாலருடைய மதிப்பு கடந்த சில நாட்களாக $101 தாண்டி இருக்கிறதுங்கிறதையும் கவனிக்கணும்.
இப்ப 2 நாளா பார்த்தோம்னா கச்சா எண்ணெய் விலை வந்துட்டு ஏறும்போது தங்கம் வெள்ளி விலையும் ஏறிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து தங்கம் வெள்ளி விலையில வந்து டிப் வந்திருக்குங்களே சார், இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாங்க சார்? இது அன்றாட ப்ராஃபிட் புக்கிங், அந்த ஏற்ற இறக்கம், அதன் மீது இருக்க நம்பிக்கை சமீப காலமாக குறைந்திருப்பது வந்து காட்டப்படுகிறது, தெரிகிறது. ரீசேல், யூஸ்டு கோல்டு சில்வர் சேல் விலை திரும்ப ஏற ஆரம்பிக்கும் பொழுது முதலில் பஸ்ஸை தவற விட்டவங்க எல்லாம் இப்ப விற்கிறதுக்கு வராங்கிற தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ ரெண்டும் சேர்ந்து கொள்ள இந்த ஒரு இருக்கு. பட் சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் இல்ல. 1% டவுன், 1% ஏற்றம்ங்கிறது இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் முன்பு அது வந்து ஆச்சரியமான விஷயம். இப்பொழுது அப்படி இல்லை. இப்போ அது அந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறத பாக்குறோம். பொதுவாக கச்சானுடைய விலை ஏறும் போதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஏறுங்கிறது முன்பு இருந்தது. அது சமீப காலமாக மாறி ஈரான் போருக்கு முன்பு. ஆமா, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சரியா சொன்னீங்க, கச்சாயினுடைய விலை ஏறினா தங்கம் இறங்குறது அப்படியே ரிவர்ஸ்ல இன்வெர்ஸ் காரலேஷன் சொல்லுவோம். அந்த இன்வெர்ஸ் காரலேஷன்ல இருந்தது. நேற்று அது கொஞ்சம் மாறி இருந்தது. இப்ப இன்னைக்கு அது சரியாயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை தாண்டி இதுல சிக்னிபிகண்டா ரீட் பண்றதுக்குன்னு பெரிய செய்திகள் குறிப்பாக எதுவும் இருக்கதா நான் கருதவில்லை. இன்னைக்கு என்னென்ன முக்கியமான நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வெளிவந்துச்சு, அது எப்படிங்க சார் இருக்கு? நிறைய நிறுவனங்களுடைய முடிவுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து சொலாரா ஆக்டிவ், அந்த நிறுவனம், அது ஒரு பார்மசூட்டிக்கல் நிறுவனம், சொலாரா ஆக்டிவ் பார்மா சயின்சஸ், இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வந்து அது இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த முடிவு எடுத்துட்டு பார்த்தோம்னா நிகர லாபம் 55% அதிகரிச்சிருக்கு. ஓகே, நிகர லாபம் 55% அதிகரிச்சு, அதாவது சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் 10 கோடியாக இருந்தது, இப்ப 16 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 20% அதிகரிச்சிருக்கு. 319 கோடியாக இருந்தது 382 கோடி. இபிட்டா 10%, எல்லாமே. இபிட்டா மார்ஜின் மட்டும் ஒரு சின்ன இறக்கம், அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மார்ஜின். ஸோ எனவே சந்தையை பொறுத்தவரை இது முன்னாடியே ஒரு ரேலி இருந்ததுனால இன்னைக்கு 2.5% கிட்ட 2%க்கு மேல இறங்கி இருக்கு. 523 ரூபாய் ஒட்டி முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு மட்டும் 12 ரூபாய்க்கு மேல அந்த பங்கினுடைய விலை இறங்கி இருக்கு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அப்கோர்ஸ் ஏர்டெல் ஆப்பிரிக்கா அதனுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கு. அது சிறப்பா இருக்கு. அதை பத்தி நம்ம அதிகம் பேச வேண்டியதில்லை. அது ஏர்டெல் அதற்குள்ளே அது வந்துடும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 27% அதிகம், ரெவென்யூ 31% அதிகம், இபிட்டா அதிகம், மார்ஜின் அதிகம். அதெல்லாம் நல்ல பாசிட்டிவான வருது. அதனுடைய இது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏர்டெல்ல. பிவிஆர் ஐநாக்ஸ், இந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. ரெவென்யூ கிட்டத்தட்ட 12% அதிகரிச்சிருக்கு, இபிட்டா 31% அதிகரிச்சிருக்கு, ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகரிச்சிருக்கு, நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஒரு சின்ன ஏற்றம், 54 கோடியா இருந்தது 56 கோடி, அவ்வளவுதான். சைட்வேஸ் மூவ்மெண்ட் சொல்லலாம், பட் பாசிட்டிவ். ஒரு சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் இல்லை. இருந்தாலும் இந்த பங்கினுடைய விலை பாத்தீங்கன்னா சமீப காலங்களில் பெரிய ஏற்றம் இறக்காம இல்லாம இருந்தது. இன்னைக்கு ஒரு 1.5% ஏறி இருக்கு. 14 ரூபாய்க்கு மேல ஏறி 1007 ரூபாய், 1000 ரூபாய் தாண்டி இருக்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்தது சிப்லா நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 39% குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ 2% ஏறி இருக்கு, ஆனா பேட் வந்து குறைஞ்சிருக்கு. அது எபிட்டாவும் 39. ஏன்னா மார்ஜின் வந்து சிக்னிபிகண்டா 890 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். இபிட்டா மார்ஜின் 25% இருந்தது, இப்ப 16% குறைஞ்சிருக்கு. இதுதான் மிக முக்கியமான காரணம். பங்கினுடைய விலை இன்னைக்கு 1.5% இறங்கி இருந்தது, 22 ரூபாய் குறைந்து 1393 ரூபாய் அப்படின்னு இன்னைக்கு முடிவடைந்தது. பார்மால இன்னொரு நிறுவனம் நோவார்டிஸ், இந்த பங்கினுடைய விலையும் இன்னைக்கு 1.5% இறங்கி இருந்தது, 26 ரூபாய்க்கு மேல் இறங்கி 1673 ரூபாய். ஆனால் ரிசல்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருந்தது. ப்ராஃபிட் வந்து 14% அதிகரிச்சிருக்கு, 28 கோடியா இருந்தது 32 கோடி. ரெவென்யூ 18% அதிகரிச்சிருக்கு, 876 கோடியாக இருந்தது 1038 கோடி. எபிட்டா அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 270 பேசிஸ் பாயிண்ட்ங்கிறது சாதகமான விஷயம். எனினும் இந்த பங்கினுடைய விலைங்கிறது அன்றாட ஏற்ற இறக்கங்கள், இதற்கு முன்பு ஏறி இருந்தா இப்ப இறங்குறதும், இறங்கி இருந்தா ஏறுறதுங்கிறது இருக்கிறதுனால அதை நம்ம விலையை பத்தி நம்ம வாங்கலாம் விற்கலாங்கிறத பத்தி அதிகம் பேச முடியாது. ரிசல்ட்ஸை பத்தி மட்டும் தான் நம்ம பேச முடியும். ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது 33% அப்படிங்கிறது ஒரு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். விஷால் மெகா மார்ட் நிகர லாபம் 26% அதிகரி 259 கோடின்னு சொல்லியிருக்காங்க. 206 கோடியா இருந்தது போன வருஷம். ரெவென்யூ 18%க்கு மேல அதிகரிச்சிருக்கு, 3727 கோடி. 3140 கோடியா இருந்தது போன வருஷம். இபிட்டா மார்ஜின் பிளாட்டா தான் இருக்கு, அதுல பெரிய சிக்னிபிகண்டான இது இல்ல. இதை தொடர்ந்து இந்த பங்கினுடைய விலை 2% இறங்கி இருந்தது. 2 ரூபாய் இறக்கத்துல 110 ரூபாய் அப்படின்னு இன்னைக்கு வணிகமானதை பார்த்தோம். சோ இபிட்டா மார்ஜின் பிளாட் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி இருக்குங்கிறத காட்டுறதா இருக்கலாமே தவிர மற்றபடி ப்ராஃபிட் ரெவென்யூ அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். இதற்கு அடுத்து உஜ்ஜீவன் ஸ்மால் பைனான்ஸ் பேங்க், இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகளும் வெளியாகி இருக்கிறது. நிகர லாபம் 316 கோடி, 103 கோடியா இருந்தது இயர் ஆன் இயர் போன வருஷம் பார்க்கும் பொழுது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 39% அதிகரிச்சிருக்கு, 856 கோடியா இருந்தது 1187 கோடி அதிகரிச்சிருக்குங்கிறது பாசிட்டிவான செய்தி. அதே மாதிரி கிராஸ் என்பிஏ குறைஞ்சிருக்கு, 2.26% இருந்தது. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும் பொழுது 2.16% குறைஞ்சிருக்கு. பங்கினுடைய விலை இன்னைக்கு 5.25% ஏறி இருந்தது. இன்னைக்கு மட்டும் 3.25 ரூபாய் ஏறி 68.25
முடிவடைந்ததை பார்த்தோம். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து இந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு 3% இறங்கி இருந்தது. 38 ரூபாய் இறக்கத்தில் 1270 ரூபாய்னு. காரணம் அதனுடைய நிகர லாபம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 27% குறைஞ்சிருந்தது. இது ஓரளவு இந்த கச்சாயினுடைய விலை ஏற்ற இறக்கம், ரிஃபைனிங் மார்ஜின் இதை ஒட்டி கொஞ்சம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாமா, அது எதிர்பார்க்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ரெவென்யூ 62% அதிகரிச்சிருந்தால் கூட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 27% குறைஞ்சிருக்கு. இபிட்டாவும் குறைஞ்சிருக்கு. இபிட்டா மார்ஜின் 640 பேசிஸ் குறைஞ்சிருக்கிறது ஒரு முக்கியமான நெகட்டிவ் விஷயமா சந்தையில் பார்க்கப்படுகிறது. அதனால அது இன்னைக்கு அதனுடைய விலையில அந்த தாக்கத்தை நாம் பார்த்தோம். இதுவரை என்டிபிசி கிரீன் எனர்ஜி விலை, அதே மாதிரி மஹிந்திரா லைஃப் சயின்சஸ் இதெல்லாம் வெளியானது. அதை தொடர்ந்து அந்த பங்குடைய விலை இன்ஃபேக்ட் என்டிபிசி கிரீன் எனர்ஜி 6% இன்னைக்கு ஏறி இருந்தது. 97 அப்படின்னு முடிவடைந்தது. இன்னைக்கு மட்டும் 6 ரூபாய் ஏறி இருக்கு. மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு 1% அதிகரிச்சிருக்கு. 377 ரூபாய் 3.40 அதிகரிச்சு முடிவடைஞ்சிருக்கு. ரிசல்ட்ஸ்னு பார்த்தோம்னா மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 68% ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அதிகரிச்சிருக்கு. 51 கோடியாக போன ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்தது. இப்ப 86 கோடி, 51 86 கோடி. ரெவென்யூ 32 கோடியா இருந்தது, 962 கோடி. அப்கோர்ஸ் இதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம ஃபுல்லா அந்த ஃபேஸ் ஆஃப் இட் எடுத்துக்க முடியாது. ரிசல்ட் நம்ம கொஞ்சம் இன்டெப்தா ஸ்டடி பண்ணணும். அப்பதான் நம்ம இதை பத்தி டீடைல்டா பேச முடியும். இது தவிர மிக முக்கியமான முடிவு வெளியானது டாக்டர் ரெட்டிஸ் லேப். நம்ம நேற்றும் பேசணும். அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கும் இறங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த செமாக்ளூடைடு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட், இது ஒரு வெயிட் லாஸ் ட்ரக் ஒன்னு இருக்கு வெகாவின்னு. அதுல ஆக்டிவ் இன்கிரீடியன்ட், அதுக்குள்ள போகக்கூடிய ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட், இது ஆஃப் பேட்டன்ட் ஆனது. அதாவது பேட்டன்ட்ல இருந்து விலகி ஜெனரிக் மெடிசன் யார் வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு வந்ததுல ரெட்டி லேப் இதை பிக்கப் பண்ணாங்க. இதுல பெரிய அளவு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்பட்டது. திடீர்னு அதுல இம்பியூரிட்டி இஷ்யூ வந்தது. அதனால ப்ரொடக்ஷனை ஹால்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்தது. கனடால எல்லாம் அக்டோபர் வரைக்கும் செமாக்ளூடைட் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த இம்பியூரிட்டி காரணமாக கையிருப்பு அந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 240 கோடி அதை ஒன் டைம் ப்ரொவிஷனிங் பண்ண வேண்டியதா போச்சு அந்த இன்வென்ட்ரிய. சோ அதனாலதான் இப்ப நேற்று பாத்தீங்கன்னா அந்த நிகர லாபம் 69% இறங்கி இருக்குன்னு சொன்னால் கூட லாபம் 443 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த 240 கோடியை ரைட் ஆஃப் இல்ல அப்படின்னா ஆக்சுவலா 683 கோடிக்கு மேல இந்த லாபம் இருந்திருக்கணும். அப்ப இவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்திருக்காது. இந்த ஒரு ஒன் டைம் இது ஒரு மேஜர் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா துவக்கத்துல கணிசமாக இறங்கினால் கூட அதற்கு பிறகு நேற்றைய முடிவை தாண்டலைன்னா கூட ரெட்டிஸ் லேபினுடைய விலை பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான இன்னைக்கு உள்ள லோல இருந்து ஒரு கணிசமான ரெக்கவரி இருந்ததை பார்க்க முடிகிறது. மேலும் சில முடிவுகள் தொடர்ந்து வந்த நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான முடிவுகள், ஏசிசி சிமெண்ட் அந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, சிஜி பவர், இந்துஸ்தான் ஜிங்க், லால் பாத் லேப், LMW லட்சுமி மிஷன் ஒர்க், செயில், ஆர்கே போர்ஜ், டாடா கன்சியூமர், இந்த மாதிரி மிக முக்கியமான நிறுவனங்களுடைய முடிவுகள் நாளை வெளிவர இருக்கிறது. அதுல சந்தை முடிவடையும் பொழுது எதெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் நம்ம நாளை இன்னும் விரிவாக பேசுவோம். நாளைக்கு பொருளாதார தரவுகள வெளியாக இருக்குங்களே சார், அதோட இம்பாக்ட் மார்க்கெட்ல எப்படிங்க சார் இருக்கும்? மிக முக்கியமான முடிவுகள் இந்த வாரத்துல வாரம் அந்த வெள்ளி என்று வெளியாகக்கூடிய சில டேட்டா இருக்கு. அது ஒரு பக்கம் வரும். நமக்கு இந்த மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய டேட்டா, டெபாசிட் குரோத், ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அந்நிய செலாவணி கையிருப்பு, கடன் வளர்ச்சி, பேங்க் லோன் குரோத், இது குறித்தது, M3 மணி சப்ளை, இதெல்லாம். இதை தவிர மிக முக்கியமானது நான் பார்க்கக்கூடியது ஓரளவுக்கு கரண்ட் மந்த் ட்ரெண்டை காட்டக்கூடியது ஜூலை மாதத்திற்கு. ஏன்னா 23ஆம் தேதி வந்துட்டோம். சோ அந்த HSBC-னுடைய பிளாஷ் PMI, HSBC-னுடைய மேனுஃபேக்சரிங் பிளாஷ் PMI, HSBC சர்வீசஸ் PMI பிளாஷ், அதே மாதிரி ரெண்டும் ஒருங்கிணைந்த HSBC காம்போசிட் PMI பிளாஷ், இந்த மூன்றும் நாளை வெளியாக இருக்கிறது. பெரும்பாலும் சந்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது வெளியாகும் நான் நம்புறேன். அப்படி வரும் பொழுது நம்முடைய இந்த IPS ஃபைனான்ஸ் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்கு. அதுல நீங்க நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதுல நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுல IPS ஃபைனான்ஸ் வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு அது உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். நம்ம நிகழ்ச்சியில நாளை மாலை நம்ம விவாதிப்போம் அதை பற்றி. சார், கடன் வாங்கி நிறைய முதலீடுகள் செஞ்சிருக்கிறதா கேர் எட்ஜ் ரேட்டிங்கோட அறிக்கை சொல்லியிருக்கீங்களே சார், அதை பத்தி சொல்லுங்க சார். அதோட தாக்கம் சந்தையில எப்படியாங்க சார் இருக்கும்? கேர் எட்ஜ் ரேட்டிங் அவங்க ஒரு நேற்றைய முன்தினம் ஜூலை 21ஆம் தேதி BFSI ரேட்டிங்ஸ் அதை ஒட்டி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தார்கள். MTF scales new peak while sequential ADTO growth remains flat. ADTOங்கிறது ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர். தேசிய பங்கு சந்தையில், மும்பை பங்கு சந்தையில் ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர், அதை பத்தி பேசக்கூடியது அது. சோ அதுல நிறைய டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 பக்க ரிப்போர்ட். நம்ம முடிந்தாலும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள லிங்க் ஷேர் பண்ணுவோம், படிக்கணும் கட்டாயம் எல்லாருமே. அதுல ஒரே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசணும். என்னன்னா, in June 2026 the margin trading facility book continued its sequential growth and recorded a growth of 7.1%. அது பரவாயில்ல, 7% வளர்ச்சிங்கிறாங்க. கடன் வாங்கி முதலீடு செய்திருப்பது, மார்ஜின் ட்ரேடிங் பண்ணிருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம்,
On a year-on-year basis, the MTF book expanded by 57.6%. சென்ற ஆண்டை விட 57% மேல் அதிகரிச்சு 1.36 lakh crores. அது என்னன்னா, this is a new all-time high அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது கடன் வாங்கி பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது. இது என்ன அவங்க சொல்றாங்கன்னா இது ஹைலி லிவரேஜ்டு ஈக்விட்டி எக்ஸ்போஷரா இருக்கு. கையில் இருக்கும் பணத்தை போடாமல் மேலும் பணம் வாங்கி முதலீடு செய்திருப்பது என்பது சந்தை தொடர்ந்து ஏறும் பொழுது அதை சஸ்டைனபிளா இருக்கும். சந்தை இறங்கும் பொழுது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். சைட்வேஸ் இருக்கும் பொழுதும் அதனுடைய பாதிப்பு இருக்கும். பட் ஏன்னா வட்டி கட்டணும், சந்தை ஏறல, வட்டி மட்டும் அதிகரிக்கும். அதற்கேற்ப சந்தை ஏறலைன்னா கையை கடிக்கும், விற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படி விற்கும் பொழுது அதன் காரணமாகவே சந்தை இறங்கும் மேலும் மார்ஜின் கால்ஸ் வந்ததுன்னா இன்னும் அந்த சந்தை நியாயமாக இறங்குவதை விட, நாம் விற்பதனால் இறங்குவதை விட இந்த மார்ஜின் கால்னால விற்கிறதுனால அதிவேகமாக இறங்கும். இது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சூழல்ல சந்தை இந்த ஹவுதீஸ் ப்ராப்ளம், ரெட் சி ப்ராப்ளமும் ஹார்மோஸும் ஒரு சேர நமக்கு இந்த மாதிரி தொடர்ந்து கச்சா எண்ணெயுடைய விலை $100 தாண்டுனா நமக்கு அடுத்த பிரச்சனை காத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாம நம்ம அச்சமூட்டுவதாக இதை பேச விரும்பல. பட் இந்த லிவரேஜ்டு பொசிஷன்ங்கிறது கொஞ்சம் அலர்ட் மாதிரி கொடுக்குறீங்களா? அலர்ட் மாதிரி கொடுக்குறேன். இது விரைவில் அன்வைண்ட் ஆகணும். அன்வைண்ட் ஆகுறதுங்கிறது மார்க்கெட் ஏறதை பொறுத்தோ, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பொறுத்து இருக்கு. நம்ம இதை தொடர்ந்து கவனிச்சுட்டு எவ்வளவு தரவுகள் கிடைக்குதோ அதை பொறுத்து நம்ம வரக்கூடிய நாட்கள் இதை பத்தி பேசுவோம் விரிவாக. சார், நிறைய கேள்விகளுக்கு விளக்கமா பதில் சொன்னீங்க சார். நன்றிங்க சார். நன்றி. புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move.